தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு விளக்கு தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது பழைய ஒரு பித்தளை விளக்கு தொடர்பாக. என்னுடைய காணொலிக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வர சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இதில் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு பழைய காலத்து ஒரு விளக்கொண்டு, அதாவது இந்த சாமி தட்டுகளில் மேசையில் வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற விளக்கு. இது ஒரு பழைய விளக்கு என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைப்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுலேருந்தே நீங்கள் இந்த விளக்கு தொடர்பாக விளங்கி கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களுக்கு முற்பட்டு இருக்கலாம். இதில் பழைய விளக்குகளும் என்கிட்ட இருந்தது. இப்போ வந்து ஒரு சிறிய விளக்கு தான் இருக்குது. இதை மாதிரி மிகச்சிறிய அளவிலான விளக்குகளும் என்கிட்ட இருக்குது. இதை நாங்கள் பொதுவாக வந்து பெருமாள் விளக்குன்னு சொல்லினோம். கூட வந்து இந்தியாவில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. பொதுவாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்து பல விளக்குகள் இவ்வாறு வைக்கக்கூடிய விளக்குகள் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இலங்கையிலேருந்து பல விளக்குகள் இந்தியாவிற்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதாவது இந்தியாவுக்கு வந்து அனுப்புகிறார்கள். அது இந்தியாவில் இருக்கிற இந்த ஆன்டிக் கலெக்டர்ஸ் வந்து இந்த விளக்குகளை வந்து இங்கேருந்து வாங்கி கொள்கிறார்கள். இது வந்து பித்தளை விளக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து பாருங்கள் முள்ளு மாதிரி இருக்குது. மேலே வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கணும். இது பொதுவாக தட்டுப்பாடு என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த சில விளக்குகள் வந்து ரேராக தான் கிடைக்கும். அதாவது கிடைக்கிறது அரிது. இது வந்து பொதுவாக வந்து இலங்கையில், அதாவது யாழ்ப்பாணத்தில் பொதுவாக கிடைக்கும். அதாவது இந்த காமாட்சி விளக்குன்னு சொல்கிற லக்ஷ்மி விளக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த காலத்தில் இந்த விளக்கு வந்து செய்யப்படுறதில்ல. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அழகிய தோற்றத்துடைய பொலிஷ் பண்ண நல்ல வடிவாக வந்துடும். இங்கே பாருங்கள் அந்த புறா மாதிரி ஒரு உருவம் இருக்குது. பாருங்கள் இந்த டிசைன் வந்து வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அந்த முள் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் இந்த ரெண்டு பக்கம் இதில் வந்து திரி வைக்கிறது. பொதுவாக இந்த விடத்தில் வந்து பொதுவாக அந்த கனனால் எரிஞ்சு கொண்டிருந்த விளக்குகள் வந்து விடத்தில் வந்து ஒரு எரியல் அடையாளம் இருக்கும். அதாவது வந்து அந்த வெப்பத்துக்கு வந்து விடத்தில் பித்தளை உருகுற தன்மை காணப்படும். இதுக்கு வந்து அப்படி இல்லை. பாருங்க வச்சதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு அடையாளம் இருக்குது பாவிக்கப்பட்டதுக்கான. கீழே வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அந்த பச்சை செழும்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோம். அப்படியே இந்த செழும்பு பிடிச்சிருக்கு. மறுபடி இந்த விளக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த விளக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா 2000 ரூபா அவ்வாறான விலைகளுக்கு வந்து இப்போ வந்து விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது பழைய விளக்கு. புது விளக்குகள் வந்து நான் கடையிலையும் பார்த்ததில்லை, வாரையில் இது செய்யப்படுறதில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் இந்த விளக்கை நீங்கள் வாங்கணும் என்று நினைச்சா என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த விளக்கை வந்து வாங்கி கொள்ளலாம். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது இவ்வாறான அந்த பழைய காலத்து பொருட்கள் இருந்தால் அதை நான் வாங்கி கொள்வேன். நீங்கள் வந்து என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற பழைய கால பொருட்களையும் வந்து நான் வாங்கிக்கொள்வேன். பின்னில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிளெயின் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கீழையும் வந்து பிளெயினாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த பித்தளையிலையும் வந்து பல வகையான இதுகள் இருக்குது. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலப்பு, நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், இந்த கலப்புகளை பொறுத்து அந்த பித்தளையினுடைய வகைகள் வேறுபடும். ஆனால் இப்போ வர இந்த காமாட்சி விளக்குகள் பொதுவாக அந்த வெப்பத்துக்கு வந்து இந்த இதில் உருகி விடும். திரி வச்சு இதில் கொளுத்தைக்க இந்த பகுதி வந்து உருகி கொஞ்ச நாளுக்கு தான் பாவிக்கும். என்ன சொன்னால் இப்போ வர வந்து நார்மல் விளக்குகள் மாதிரி பித்தளையிலையும் வந்து அதோடைய கலப்புகள் வந்து ஒரு வித்தியாசமான கலப்புகள். ஆனால் இதுகளை பாருங்கள் கொஞ்சம் பார்க்கவே அந்த ஹெவி அந்த வெயிட் வந்து தெரியுது. இந்த விளக்கில் வந்து நல்ல மெல்லிய விளக்காக இருந்தாலும் நல்ல ஹெவியான அந்த ஒரு பேரம் கூடவாக இருக்குதுன்ற கூடவாக இருக்குது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தொடர்பாக நான் வந்து சில என்னுடைய பெயர், இந்த விளக்கினுடைய பெயர்களை வந்து சில தவறாக குறிப்பிட்டிருக்கலாம். இது எந்த கால பகுதியை சேர்ந்தது என்பது தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.